பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமென். ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த மகிழ்ச்சியான நாளுக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். ஆலயத்திலே உம்மை தொழுது கொள்ள முடியாத சூழ்நிலையில் ஆன்லைன் மூலமாக உம்முடைய தொழுகையிலே நாங்கள் ஈடுபட்டிருக்கின்றோம். இதிலே கலந்து கொள்ளவிருக்கின்ற அனைத்து மக்கள் பேரிலும் நீ இரக்கம் பாராட்ட நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த வழிபாடு எங்கள் அனைவருக்குமே ஆசீர்வாதமாக திகழ கிருபை தாரும். உம்மோடு நாங்கள் பேசி, உம்மோடு உரையாடி, உமது வசனத்தை நாங்கள் கேட்டு தியானித்து, ஜெபங்களை ஏறெடுத்து, பாடல்களை பாடி உம்மை மகிழ்விக்க கிருபை செய்து எங்களை ஆசீர்வதிக்க ஜெபிக்கின்றோம். இயேசு ரட்சகர் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பாமாலைகளிலே 322வது பாடலை நாம் பாடுவோம். கர்த்தாவை நல்ல பக்தியாலே எப்போதும் நம்பும் நீதிமான் எத்தீங்கிலேயும் அவராலே அன்பாய் காப்பாற்றப்படுவான். 322வது பாமாலையை என்னோடு இணைந்து நீங்கள் பாட உங்களை அன்பாக அழைக்கின்றேன். 322 முதல் 2 சரணங்கள் மற்றும் கடைசி 2 சரணங்கள். கர்த்தாவை நல்ல பக்தியாலே எப்போதும் நம்பும் நீதிமான் எத்தீங்கிலேயும் அவராலே அன்பாய் காப்பாற்றப்படுவான். உன்னதமான கர்த்தரை சார்ந்தோரு கவர் கண்மலை அழுத்தும் கவலைகளாலே பலன் ஏதாகிலும் உண்டோ? நாம் நித்தம் சஞ்சலத்தினாலே தவிப்பது உதவுமோ? விசாரத்தாலே நமக்கு இக்கட்டதிகரிக்குது. கதியுள்ளோனை ஏழையாக்கி மகா எளியவனையோ திரவிய சம்பனனாக்கி உயர்த்த சுவாமி கரிதோ? தாழ்வாக்குவார் உயர்த்துவார், அடிக்கிறார் அணைக்கிறார். மன்றாடி பாடி கிறிஸ்தோனாக நடந்து கொண்டுன் வேலையை நீ உண்மையோடே செய்வாயாக. அப்போதைவாசீர்வாதத்தை திரும்ப காண்பாய் நீதிமான் கர்த்தாவால் கைவிடப்படான். கடவுள் ஆவியா இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். ஜெபம் செய்வோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர்த்தெழும்பியவரே, உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியானவராகிய கடவுளே,
எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழி நடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே உம்மை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கே எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமேன். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாகவும் நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்லன். உம்முடைய கூலிக்காரர்கள் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். சற்று நேரம் நாம் மௌனமாக இருந்து நம்மை சோதித்து பார்த்து நாம் கடவுளுக்கு விரோதமாக செய்திருக்கின்ற அநேக தவறுகளையும் குற்றங்களையும் ஆண்டவரிடத்திலே அறிக்கை செய்வோமாக. எங்கள் தந்தையாம் கடவுளே, நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்கையினாலும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கிறோம். முழுமனதோடு நாங்கள் உம்மை நேசிக்கவில்லை. எங்களிடத்தில் நாங்கள் அன்பு கூறுவது போல அயலாரிடத்தில் நாங்கள் அன்பு கூறவில்லை. எங்கள் மேல் இரக்கமாயிருக்க உம்மை வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பாவ அழுக்கை நீக்கி எங்களை சுத்திகரியும். எங்கள் குற்றங்களை விட்டுவிட எங்களுக்கு உதவி புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் உள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிமித்தையும் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவின் கிருபையையும் தேற்றறுதலையும் தந்தருள்வாராக. ஆமேன். இந்த நாளுக்குரிய வேத பாடம் யோபுவின் புத்தகம் 1வது அதிகாரம் முதல் 22 வசனங்கள். The book of Job, chapter 1, verses 1 to 22. யோபு முதல் அதிகாரம். ஊத்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாயிருந்தான். அவனுக்கு 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் பிறந்தார்கள். அவனுக்கு 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 ஏர்மாடுகளும் 500 கழுதைகளும் ஆகிய மிருக ஜீவன்கள் இருந்ததுமன்றி திரளான பணிவிடைக்காரரும் இருந்தார்கள். அதனால் அந்த மனுஷன் கிழக்கத்து புத்திரர் எல்லாரிலும் பெரியவனாயிருந்தான். அவன் குமாரர் அவனவன் தன் நாளிலே தன் வீட்டிலே விருந்து செய்து தங்கள் 3 சகோதரிகளையும் தங்களோட போஜனம் பண்ணும்படி அழைப்பார்கள். விருந்து செய்கிற அவரவருடைய நாள் முறை வருகிற போது யோபு, ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்து அனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய இலக்கத்தின்படியையும் சர்வாங்க தகன பலியை செலுத்துவான். இந்த பிரகாரமாக யோபு அந்த நாட்களிலெல்லாம் செய்து வருவான். ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியிலே வந்து நின்றபோது சாத்தானும் அவர்கள் நடுவிலே வந்து நின்றான். கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன் என்றான். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான்? நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ?
அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தீர். அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவைகளெல்லாம் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கானோ பாரும் என்றான். கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவனுக்கு உண்டானவைகளெல்லாம் உன் கையில் இருக்கிறது, அவன் மேல் மாத்திரம் உன் கையை நீட்டாதே என்றார். அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு போனான். பின்பு ஒரு நாள் யோபுடைய குமாரரும் அவன் குமார்த்திகளும் தங்கள் மூத்த சகோதரன் வீட்டிலே புசித்து திராட்சரசம் குடிக்கிற போது ஒரு ஆள் அவனிடத்தில் வந்து, எருதுகள் உழுகிற போது கழுதைகள் அவைகளின் பக்கத்திலே மேய்ந்து கொண்டிருக்கையில் சபேயர் அவைகள் மேல் விழுந்து அவைகளை சாய்த்து கொண்டு போனார்கள். வேலை ஆட்களையும் பட்டய கருக்கினால் வெட்டி போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். இவன் இப்படி பேசிக்கொண்டிருக்கையில் வேறொருவன் வந்து, வானத்திலிருந்து தேவனுடைய அக்கினி விழுந்து ஆடுகளையும் வேலையாட்களையும் சுட்டரித்து போட்டது. நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். இவன் இப்படி பேசிக்கொண்டிருக்கையில் வேறொருவன் வந்து, கல்தேயர் 3 பவுஞ்சாய் வந்து ஒட்டகங்கள் மேல் விழுந்து அவைகளை ஓட்டிக்கொண்டு போனார்கள். வேலையாட்களையும் பட்டய கருக்கினால் வெட்டி போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். இவன் இப்படி பேசிக்கொண்டிருக்கையில் வேறொருவன் வந்து, உம்முடைய குமாரரும் உம்முடைய குமார்த்திகளும் தங்கள் மூத்த சகோதரன் வீட்டிலே புசித்து திராட்சரசம் குடிக்கிற போது வனாந்தர வழியாய் பெருங்காற்று வந்து அந்த வீட்டின் 4 மூலைகளிலும் அடிக்க அது பிள்ளைகளின் மேல் விழுந்ததினால் அவர்கள் இறந்து போனார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். அப்பொழுது யோபு எழுந்திருந்து தன் சால்வையை கிழித்து தன் சலையை சிரைத்து தரையிலே விழுந்து பணிந்து, நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. இந்த நாளுக்குரிய வேத பாடம் வாசித்து நிறைவாயிற்று. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஜெபம் செய்வோம். எங்கள் கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் எல்லோரையும் இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துகின்றேன். ஜோனி எரிக்சன் டாடா என்கின்றவர் ஒரு மாபெரும் நீச்சல் வீரர். மிக உயர்ந்த இடத்திலிருந்து அவர் நீச்சல் குளங்களிலே குதித்து அநேக பெரிய காரியங்களை, சாதனைகளை நிகழ்த்தி வந்தவர். ஒருமுறை அப்படியாக அவர் குதிக்கையிலே அந்த நீச்சல் குளத்திலே இருக்கக்கூடிய ஆழத்தை அவர் சரியாக கணிக்க முடியவில்லை. ஆனால் குதித்து விட்டார். குதித்தவுடன் அவருடைய கால்கள் உடைந்து போனது, முதுகெலும்பு நொறுங்கி போய்விட்டது. 50 வருடங்களுக்கு மேலாக வீல் சேரிலே, சக்கர நாற்காலியிலே உட்கார்ந்து தன்னுடைய கைகள் இழந்த நிலையிலே செயற்கை கைகளை பொருத்தி செயற்கை கால்களை வைத்துக்கொண்டு முதுகிலே ஸ்பைன் ராட் என்று சொல்லுகின்ற ஒன்றை வைத்து வாழ்ந்து வருகிறார். 1950 வருடத்திலே அவர் பிறந்தவர். 17 வயதிலே இந்த சாதனையை நிகழ்த்துகின்ற பொழுது இப்படி கடும் சோதனைக்கு ஆளானார்.
ஒரு அம்மா அவருக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த நாளிலே அவர் வீல் சேரிலே அமர்ந்து கொண்டு அனைவருக்கும் நற்செய்தியை பிரசங்கித்து வருகிறார். அவர் என்ன சொல்கிறார் என்றால், நான் பரலோகத்துக்கு போகின்ற பொழுது இந்த வீல் சேரை நான் எடுத்துக்கொண்டு போவேன். ஆண்டவரிடத்திலே நான் எதையுமே கேட்க மாட்டேன், கேள்வி கேட்க மாட்டேன். மாறாக அவருக்கு சொல்லுவேன், ஆண்டவரே, நீர் எனக்கு இந்த வீல் சேரை கொடுத்ததினால் உமக்கு நான் நன்றி சொல்லுகிறேன் என்று நான் ஆண்டவரிடத்திலே சொல்லுவேன். வீல் சேரிலே வாழுகின்றது மிக மிக கடினம், நம் எல்லோருக்கும் தெரியும். ஆனால் அப்படி அந்த கடினமான வாழ்க்கை வாழுகின்ற பொழுது, ஆண்டவரே, நான் இந்த வீல் சேரிலே சாய்ந்திருந்தாலும் உம்மை சார்ந்து நான் வாழுகிறேன், அதற்கு எனக்கு உதவியாக இந்த வீல் சேர் இருக்கிறது என்று சொல்லுவேன் என்று சொல்லுகிறார். நீர் சர்வ வல்லமை உள்ள மாபெரும் உயர்ந்த உன்னத தேவன் என்கின்றதை நான் கற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறார். வீல் சேர் போன்ற கஷ்டங்கள் வாழ்க்கையிலே நம் எல்லோருக்கும் வருகின்றது. அன்பானவர்களே, கடந்த சில தினங்களாக ஒவ்வொரு நாளும் இந்த கொரோனா தாக்கத்தாலே டிவி ஆகட்டும், நியூஸ் பேப்பர் ஆகட்டும், செல்போன், வாட்ஸ்அப் இவைகளாகட்டும், எதனை திறந்தாலுமே மரணம், சாவு, பிணக்குவியல்கள், கல்லறை தோட்டம், பிணங்கள் எரிகின்ற காட்சிகள், ஆஸ்பத்திரிகளிலே நோயாளிகளை சேர்க்கக்கூட முடியாத சூழ்நிலை, நிறைய பெட்ஸ் இல்லாத காரணத்தினாலே, ஆக்சிஜன் பற்றாக்குறையினாலே அநேகர் இறந்து கொண்டு போகின்றார்கள். இந்த கொரோனாவினுடைய 2ஆம் அலை அநேக மக்களை உயிர் பலி வாங்கி கொண்டிருக்கிறதை நாம் ஒவ்வொரு நாளும் பார்த்து வருகின்றோம், கேட்டு வருகின்றோம். ஆக இந்த சிந்தனையில ஏன் இப்படிப்பட்ட கஷ்டங்கள் எல்லாம் நமக்கு வருகின்றன, துன்பங்கள் எல்லாம் ஏன் நம்மை இப்படி தாக்குகின்றன என்ற ஒரு சிந்தனை என்னுடைய மனதிலே இருந்தது. புயல் இல்லாத கடல் இல்லை, அனல் இல்லாத நெருப்பு இல்லை, வலி இல்லாத காயம் இல்லை, போராட்டம் இல்லாத வாழ்க்கை இல்லை, துன்பம் இல்லாத வாழ்க்கை இல்லை. துன்பத்தை, பிரச்சனைகளை, கஷ்டத்தை அனுபவிக்காத மனிதன் இல்லவே இல்லை. ஆக தொல்லைகள், அல்லல்கள், வேதனைகள், துன்பங்கள், கஷ்டங்கள், பிரச்சனைகள் என்று சொல்லி அநேக விதமான போராட்டங்களின் மத்தியிலே நாம் வாழ்ந்து வருகின்றோம். ஏதாவது ஒரு நிலையிலே நாம் அனைவருமே பாதிக்கப்பட்டிருக்கின்றோம். நம்முடைய அருமையான போதகர் கிறிஸ்டி ராஜ்குமார் அவர்களுடைய இழப்பு கூட நம் அனைவருமே வெகுவாக பாதித்ததை நாம் அறிந்திருக்கின்றோம். மிஸ்டர் பி ஜெயசீலன் அவர்கள் ஆஸ்பத்திரியிலே அட்மிட் செய்யப்பட்டிருக்கின்றார். நம்முடைய டயசிஸிலே ஊழியம் செய்கின்ற போதகர் ஆல்வின் ஹெர்பர்ட் அவரும் ஐயரம்மாவும் அவர்களுடைய 2 பிள்ளைகளுமே இந்த கொரோனாவின் தாக்கத்துக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். அநேக ஊழியக்காரர்கள், அநேக திருச்சபை மக்கள் இந்த கொரோனாவின் தாக்கத்துக்கு ஆளாக இருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த பிரச்சனைகள், கஷ்டங்கள் இவற்றை பற்றியெல்லாம் தியானிக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். ஆகவே நான் யோசித்துக் கொண்டிருந்தேன். என்னுடைய ஞாபகத்துக்கு வந்ததெல்லாம் யோபுவினுடைய வாழ்க்கை. அந்த யோபுவின் வாழ்க்கையில இருந்து நாம் கற்றுக்கொள்ளுகின்ற பாடங்கள் இவைகள்தான் என் கண்முன் வந்தன. ஆகவே இந்த நாளிலே
யோபுவினுடைய வாழ்விலிருந்து சில குறிப்புகளை, சில பாடங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். முதலாவது, the reason for suffering. துன்பத்திற்கான, கஷ்டங்களுக்கான, போராட்டங்களுக்கான காரணங்கள் என்ன என்கிறதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். யோபுவுக்கு 3 நண்பர்கள் இருக்கிறார்கள். அந்த 3 நண்பர்களோடும் அவர் பேசிக் கொண்டிருக்கின்றார். ஆனால் அதற்கு முன்பாக இந்த துன்பங்களுக்கெல்லாம் என்ன காரணம் என்று நம்மாலே புரிந்து கொள்ள முடியாத நிலையிலே நாம் இருக்கின்றோம். ஏனென்றால் யோபு ஒரு நீதிமானாக இருக்கின்றார். முதல் வசனத்திலே நாம் அதனை வாசிக்கின்றோம். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாயிருந்தான். இந்த யோபுவை பற்றி கடவுளே இப்படியாக சொல்லுகிறார். 8வது வசனத்திலே, கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்று சொல்லுகின்றார். இன்னும் கர்த்தர் சாத்தானை நோக்கி 2ஆம் அதிகாரத்திலே 3வது வசனத்திலே, அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, நீ என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகிய மனுஷனாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை. முகாந்தரம் இல்லாமல் அவனை நிர்மூலமாக்கும்படி நீ என்னை ஏவின போதிலும் அவன் இன்னும் தன் உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறான் என்றார். நல்லவன், யாருக்கு எந்த தீங்கும் அவன் செய்யவில்லை, உத்தமனாக இருக்கின்றான், தேவனுக்கு பயந்து வாழுகிறான், பொல்லாப்பை கண்டு விலகி ஓடுகிறவனாக இருக்கின்றான். ஆனால் இப்படிப்பட்டவன் ஏன் துன்புற வேண்டும், ஏன் கஷ்டப்பட வேண்டும்? காரணங்கள் அதிகமாக நமக்கு தெரியவில்லை. ஆனால் அவருடைய நண்பர்கள் ஒரு சில குறிப்புகளை சொல்லுகிறார்கள். 4வது அதிகாரத்தை நாம் எடுத்து வைத்துக் கொள்வோம். அவனுடைய நண்பன் எலிப்பாஸ், அவர் என்ன சொல்லுகிறார்? 7வது வசனத்திலே, குற்றமில்லாமல் அழிந்தவன் உண்டோ? சன்மார்க்கர் அதம் பண்ணப்பட்டது எப்போ? இதனை நினைத்து பாரும் என்று சொல்கிறார். தப்பு செய்யாதவர் அழிந்ததில்லையே, தப்பு செய்தால் தண்டனை. ஆக ஏதாவது தவறு செய்திருக்கலாம். யோபுவே, நீ ஏதாவது தவறு செய்திருக்கலாம். ஆகவே இந்த கஷ்டம், துன்பம் உனக்கு வருகின்றது என்று சொல்லுகிறார். 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே, மனுஷன் தேவனை பார்க்கிலும் நீதிமானாய் இருப்பானோ? மனுபுத்திரன் தன்னை உண்டாக்கினவரை பார்க்கிலும் சுத்தமாய் இருப்பானோ? மனிதன் தேவனுக்கு குறைந்தவன், அவன் நீதிமானாய் இருக்கவே முடியாது. ஆக அதனாலே அவனுக்கு அந்த கஷ்டங்கள் வந்திருக்கலாம். மீண்டும் அவனுடைய நண்பனாகிய எலிப்பாஸ் என்ன சொல்லுகிறார்? 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே, மனுஷன் வருத்தம் அனுபவிக்க பிறந்திருக்கிறான், அக்னி பொறிகள் மேலே பறக்கிறது போல. நாம் வெளியிலே நெருப்பிட்டு ஏதாவது குப்பைகளையோ அல்லது விறகுகளை கொளுத்துகின்ற பொழுது அதிலிருந்து பொறி கிளப்பி மேலே போகின்றது போல மனுஷன் வருத்தம் உண்டாக்க, வருத்தம் அனுபவிக்க அவன் பிறந்திருக்கின்றான். Man is born to suffer. அவன் வருத்தம் அனுபவிக்க பிறந்திருக்கிறான். அதே 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே, இதோ தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஒருவேளை இந்த கடுமையான வியாதி, பிரச்சனை, துன்பம், கஷ்டம் கடவுளுடைய தண்டனை என்று அந்த நண்பர் நினைத்தாரோ என்னவோ தெரியவில்லை. ஆக அந்த தண்டனையை நீர் ஏற்றுக்கொள்ளும் என்று யோபுவுக்கு சொல்லுகின்றதாக இருக்கின்றான். அவருடைய அடுத்த நண்பர் பில்தாத்,
அவர் என்ன சொல்லுகிறான் என்றால் 8வது அதிகாரம் 3வது வசனத்திலே, தேவன் நியாயத்தை புரட்டுவாரோ, சர்வ வல்லவர் நீதியை புரட்டுவாரோ? அப்படி என்றால் கடவுள் நீதிபரர், அவர் நியாயத்தையும் நீதியையும் புரட்ட மாட்டார் என்று சொல்லிவிட்டு, உம்முடைய பிள்ளைகள் அவருக்கு விரோதமாய் பாவம் செய்திருந்தால், யோபு, ஒருவேளை நீ செய்திருக்க மாட்டாய், ஆனால் உன்னை சார்ந்தவர்கள், உன்னுடைய பிள்ளைகள் அவருக்கு விரோதமாக தவறு செய்திருப்பார்கள். ஒருவேளை அதற்காக நீ இவ்வாறு தண்டிக்கப்படுகிறாயோ, நீ இப்படி அனுபவிக்கின்றாயோ என்று சொல்லுகின்றார். அவருக்கு இன்னொரு நண்பர் சோப்பார் என்கின்றவர், அவர் இப்படியாக சொல்லுகிறார். 11வது அதிகாரம் 7வது வசனம், தேவனுடைய அந்தரங்க ஞானத்தை நீர் ஆராய்ந்து சர்வ வல்லவருடைய சம்பூர்ணத்தை நீர் அறியக்கூடுமோ? அது வானபரியந்தம் உயர்ந்தது, உம்மால் என்ன ஆகும்? அது பாதாளத்திலும் ஆழமானது, நீ அறியக்கூடியது என்ன? அதன் அளவு பூமியை பார்க்கிலும் நீளமும் சமுத்திரத்தை பார்க்கிலும் அகலமுமாயிருக்கிறது. தேவனுடைய ஞானம் பெரியது, இதனை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. ஏனென்றால் அது பாதாளத்திலும் ஆழமானது, வான பரியந்தம் அது உயர்ந்திருக்கின்றது. அதனுடைய அளவு பூமியை பார்க்கிலும் நீளமாயிருக்கிறது, சமுத்திரத்தை பார்க்கிலும் அகலமாயிருக்கின்றது. ஆக இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான காரணத்தை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். யோபுவின் புத்தகத்திலே கஷ்டம், துன்பம், நோய், வியாதி எதற்காக வருகின்றது நல்லவர்களுக்கு என்று நாம் கேட்டால் அதற்கான பதில் யோபுவின் புத்தகத்திலே இல்லை. இதற்காக தான் கஷ்டம் வருகிறது, இதற்காக தான் நோய் வருகிறது, இதற்காக தான் மரணம் வருகிறது என்று யாராலும் சொல்ல முடியாத நிலையிலே, குறிப்பாக யோபுவின் புத்தகத்திலே அதற்கு பதில் இல்லை. மாறாக கடவுள் இந்த கஷ்டத்தை யோபுவுக்கு அனுமதிக்கிறார். God allows Job to suffer. கடவுள் யோபுவை கஷ்டப்பட அனுமதிக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். முதல் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே, கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவனுக்கு உண்டானவை எல்லாம் உன் கையில் இருக்கிறது, அவன் மேல் மாத்திரம் உன் கையை நீட்டாதே என்றார். அப்படி என்றால் அவனுடைய ஆஸ்தி, சொத்து, அவனுடைய உடைமைகள் எல்லாவற்றையும் நீ என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம், ஆனால் அவனுடைய உயிரை நீ தொடக்கூடாது என்று கட்டளை கொடுத்து அனுப்புகின்றார். அப்படி என்றால் சில சமயங்களிலே நல்லவர்களுக்கு கஷ்டம் வருகின்றது, ஏனென்றால் கடவுள் அதனை அனுமதிக்கின்றார். ஆக the reasons for suffering, துன்பத்திற்கான காரணங்கள் என்று நாம் எடுத்துக்கொண்டால், ஒருவேளை எதுவுமே நம்முடைய கண்களுக்கு புலப்படாதவைகளாக இருக்கலாம். சில நம்மால் நமக்கு நாமே வருவித்துக் கொள்கின்றன. நமக்கு வேண்டப்பட்டவர்களாக சில கஷ்டங்கள் நமக்கு வருகின்றன. சில நம்முடைய நண்பர்களாலே, நமக்கு அடுத்தவர்களாலே வருகின்றன. ஆனால் ஒரு சில துன்பங்கள், கஷ்டங்கள் ஏன் நமக்கு வருகின்றன நம்மாலே புரிந்து கொள்ள முடிவதில்லை. ஒருவேளை கடவுள் அதனை அனுமதிக்கிறார் என்று நாம் எடுத்துக்கொள்ள அழைக்கப்படுகின்றோம். இரண்டாவதாக, the response to suffering. நமக்கு வருகின்ற கஷ்டத்திலே நாம் எப்படி அதற்கு பதில் கொடுக்கின்றோம் என்கின்றது மிக மிக முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. இந்த கொரோனா வருகின்ற பொழுது நம்முடைய ரெஸ்பான்ஸ் என்ன என்று நாம் நினைக்க வேண்டும். அநேக சமயத்திலே நாம் ஒரு நெகட்டிவான, எதிர்மறையான பதிலை நாம் சொல்லுகின்றோம். யோபு முதல் அதிகாரம் அதிலே நாம் படிக்கின்ற பொழுது ஒரு 3
நெகட்டிவ் ரெஸ்பான்சஸ், 3 விதமான எதிர்மறை பதில்கள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றன. 11ஆம் வசனத்தை ஏற்கனவே நாம் படித்தோம். ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவைகள் நாம் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமக்கு முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கானோ பாரும். He will curse you என்று சாத்தான் சொல்லுகின்றான். அவன் உம்மை தூஷிப்பான், நீ அவனுக்கு உண்டானவைகளை நீ தொட்டு பாரும் என்று சொல்லுகின்றான். 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலேயும் இது வருகின்றது. ஆனாலும் நீர் உம்முடைய கையை நீட்டி அவன் எலும்பையும் அவன் மாம்சத்தையும் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமக்கு முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கானோ பாரும் என்றான். அவனுக்கு வியாதியை நீர் கொடுத்தால் உம்மை தூஷிப்பான் என்று சாத்தான் சொல்லுகின்றான் கடவுளிடத்திலே. 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே, அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றாள். மனைவி கூட யோபுக்கு சொல்லுகின்றது, curse God and die. ஆக முதலாவது ஒரு நெகட்டிவ் ரெஸ்பான்ஸ் என்ன என்றால் தேவனை தூஷித்து விடும், curse God. 2வது compromise your holiness, compromise your holiness. அதாவது உன்னுடைய உத்தமத்திலே நீ ஏன் இப்படியே நிலைத்திருக்க வேண்டும், உன்னுடைய பக்தி விசுவாசம் ஏன் இப்படியாக இருக்க வேண்டும், அதனை விட்டு கொஞ்சம் வெளியே வரக்கூடாதா, ஏன் அதிலே இன்னும் நிலைத்திருக்க வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை உருவாகின்றது. ஒருவேளை உத்தமனாய் வாழ்ந்து அதிக விசுவாசியாய் வாழ்ந்து அதிக பக்திமானாய் இருந்து நீ என்னத்தை சாதித்தாய்? ஒன்றும் இல்லை அல்லவா? ஆகவே உத்தமத்திலே நீர் ஏன் நிலையாக நிற்க வேண்டும்? காம்ப்ரமைஸ் வித் த வேர்ல்ட்லி வேல்யூஸ். இந்த நிலையில இது 2வது நெகட்டிவ் ரெஸ்பான்ஸ். உனக்கு பக்தி விசுவாசம் கோயில் கடவுள் எதற்கு வேண்டாம், இவ்வளவு கஷ்டம் உனக்கு வருகிறதே, இது அவசியம் இல்லை, விட்டுவிடு என்று அநேக சமயத்திலே நம்மை இப்படியும் அது தாக்குகின்றது. 3வது கமிட் சூசைட், தற்கொலை செய்து கொள். அவனுடைய யோபுவின் மனைவி யோபுவை பார்த்து சொல்லுகிறது, தேவனை தூஷித்து ஜீவனை விடும். 9வது வசனத்திலே அநேகர் தற்கொலைக்கு தள்ளப்படுகிறார்கள். கடன் தொல்லைகள், காதல் தோல்விகள், குடும்ப பிரச்சனைகள், தீராத வியாதிகள், குடும்பத்திலே வருகின்ற கணவன் மனைவியிடையே வருகின்ற பலவிதமான பிரச்சனைகள், பெற்றோர் பிள்ளைகளிடையே வருகின்ற பிரச்சனைகள், இவைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வாக கடைசியிலே அவர்கள் எடுக்கின்ற முடிவு, நான் ஏன் உயிரோடு வாழ வேண்டும், ஆக நான் மரணம் அடைந்து விடுவேன், எனக்கு இதை என்னாலே தாங்க முடியவில்லை. ஆக தற்கொலை செய்து கொள்ளுகிற அநேகர் இந்த காரணத்தினாலே நான் தற்கொலைக்கு தள்ளப்பட்டேன், என்னாலே சமாளிக்க முடியவில்லை என்ற நிலையிலே செய்து கொள்கின்றார்கள். ஆக 3 விதமான நெகட்டிவ் ரெஸ்பான்ஸ், எதிர்மறையான பதில்கள் கஷ்டங்களுக்கு கொடுக்கப்படுகின்றன. ஒன்று கடவுளை தூஷிக்கின்றது. இந்த கடவுளுக்கு கண் இல்லையா, அது இல்லையா, ஏன் எனக்கு இப்படி செய்ய வேண்டும், எதற்கு எனக்கு மிகவும் வேண்டப்பட்டவரை அவர் எடுத்துக்கொள்ள வேண்டும், எதற்கு எனக்கு இந்த மரணம் வியாதி வர வேண்டும் என்றெல்லாம் கடவுளை நேரடியாக நாம் கேள்வி கேட்க முற்படுகின்றோம். அடுத்தது நம்முடைய பக்தி விசுவாசம், நம்முடைய உத்தமத்தன்மை, இதெல்லாம் அவசியமில்லை, இப்படி நான் வாழ்ந்து என்னத்தை சாதிக்கிறேன், இது தேவையில்லை என்று 2வது. 3வது தன்னைத்தானே மாய்த்து கொள்ளுகின்ற ஒரு சூழ்நிலை. ஆனால் யோபு இந்த கஷ்டத்துக்கு எப்படி தன்னுடைய பதிலை,
how did Job react to his suffering? அது மிகவும் ஆச்சரியவிதமான ஒன்று, மிகவும் அற்புதமான ஒன்றாக இருக்கிறது. முதல் அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து 19வது வசனம் வரைக்கும் நாம் படித்து பார்த்தால், யோபு அவருக்கு இருந்த அனைத்துமே இழந்து விடுகின்றார். 13ஆம் வசனத்திலே, பின்பு ஒரு நாள் யோபுடைய குமாரரும் அவன் குமார்த்திகளும் தங்கள் மூத்த சகோதரன் வீட்டிலே புசித்து திராட்சரசம் குடிக்கிற போது ஒரு ஆள் அவனிடத்திலே வந்து, எருதுகள் உழுகிற போது கழுதைகள் அவைகளின் பக்கத்திலே மேய்ந்து கொண்டிருக்கையில் சபையர் அவர்கள் மேல் விழுந்து அவைகளை சாய்த்து கொண்டு போய்விட்டார்கள். வேலையாட்களையும் பட்டய கருக்கினாலே வெட்டி போட்டார்கள். 500 எருதுகள் 500 கழுதைகள் வேலையாட்கள், அவைகளை இழந்து விட்டார் யோபு. 16வது வசனத்திலே 7000 ஆடுகளை அக்னி சுட்டெரித்து போட்டது. 17வது வசனத்திலே 3000 ஒட்டகங்களை கல்தேயர் ஓட்டி கொண்டு போனார்கள், வேலையாட்களையும் அவர்கள் வெட்டி போட்டார்கள். 18, 19 இந்த 2 வசனங்களிலே, பெருங்காற்று வீட்டின் மேலே அடித்ததினாலே யோபுனுடைய குமாரரும் குமாரத்திகளும் அங்கே இறந்து போனார்கள். இப்படி எல்லாவற்றையும் இழந்திருக்கின்ற யோபு, அவர் எப்படி இந்த கஷ்டத்துக்கு ரியாக்ட் பண்ணுகின்றார் என்றால் மிகவும் ஆச்சரியமான ஒன்றாக இருக்கிறது. 20ஆம் வசனம், அப்பொழுது யோபு எழுந்திருந்து தன் சால்வையை கிழித்து தன் தலையை சிரைத்து தரையிலே விழுந்து பணிந்து, நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவளிடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். He said, naked, அதற்கு முன்னாலே, Job arose, tore his robe, shaved his head, and fell on the ground and worshipped. He said, naked I came from my mother's womb, naked I shall return there. The Lord gave, and the Lord has taken away. Blessed be the name of the Lord. அவருடைய ரியாக்ஷன் பாருங்க, பாசிட்டிவான ஒரு ரியாக்ஷன். என்ன என்றால், தன்னை அர்ப்பணிக்கின்றார் கடவுளுக்கு, கீழே விழுந்து பணிந்து கொள்ளுகின்றார். fell on the ground and worshipped, தரையிலே விழுந்து கடவுளை பணிந்து கொள்கின்றார். கஷ்டங்கள் வருகின்ற பொழுது கடவுளை பணிந்து கொள்ளுதல், கடவுளை நாடுதல் மிக மிக முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. மேலும் அவர் சொல்லுகிறது, கடவுள் எனக்கு கொடுத்ததைத்தானே எடுத்துக்கொண்டார், ஆக அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகின்றார். கொடுக்காததை அவர் எடுக்கவில்லையே, கொடுத்ததை தானே அவர் எடுத்துக்கொண்டார், ஆக கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறார். அவருடைய தொழுகை, அவருடைய பணிவு, அவருடைய ஆராதனை அனைத்தும் நம்மை பிரமிக்க வைக்கின்றது. இதனை விட அவருடைய திட நம்பிக்கை, அவருடைய விசுவாசம் மிக மிக உறுதியாக இருக்கிறது. யோபு 13ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே மிக நேர்த்தியாக அது சொல்லப்பட்டிருக்கின்றது. யோபு 13:15, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன், ஆனாலும் என் வழிகளை அவருக்கு முன்பாக ரூபகாரம் பண்ணுவேன். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். Though he kill me, yet I will trust in him. அவர் என்னை கொன்று போட்டாலும் சரி, அவரை மட்டும் நான் நம்புவேன், உறுதியாக நம்புவேன், உறுதியாக விசுவாசிப்பேன். ஆக கஷ்டங்கள் வருகின்ற பொழுது கடவுளை அண்டி அவரை விழுந்து பணிந்து கொள்வதும், விசுவாசத்தை உறுதியாக வைத்துக் கொள்ளவும், எனக்கு என்ன நேர்ந்தாலும் சரி, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவரை மட்டும் நான் நம்பி வாழ்வேன். இது யோபுவினுடைய
பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸாக இருக்கின்றது. ஆக துன்பத்துக்கான கஷ்டங்களுக்கான காரணங்களை நாம் பார்த்தோம். இந்த துன்பங்கள் வருகின்ற பொழுது எப்படி நாம் அதற்கு பதில் கொடுக்கின்றோம், எப்படி நம்முடைய ரெஸ்பான்ஸ் அமைகின்றது, நெகட்டிவா பாசிட்டிவா. இப்பொழுது சாதாரணமாக ஒரு நெகட்டிவிட்டி டுவர்ட்ஸ் கொரோனா, ஐயோ இப்படி வந்து விட்டதே, இது ஆகிவிட்டதே என்றெல்லாம் பலவிதமான எதிர்மறையான ரெஸ்பான்ஸ் தான் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதனை விடுத்து நேர்மறையான, ஆண்டவர் இருக்கிறார், என்னை நடத்துவார் என்று சொல்லி அவர் பாதத்தை அண்டி வாழ்ந்தோமேயானால் நமக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும். மூன்றாவதாக, ரிவார்ட் இன் சஃபரிங். ரீசன்ஸ் ஃபார் சஃபரிங், ரெஸ்பான்ஸ் டு சஃபரிங், ரிவார்ட் இன் சஃபரிங். பாடுகளுக்கு பலன் என்ன? யோபுவுக்கு நல்ல பலன் கிடைத்தது, இரட்டிப்பாக ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அதனை நான் இப்பொழுது குறிப்பிடவில்லை. மாறாக வேறு அவருக்கு கிடைத்த அந்த அனுபவத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். யோபு 42வது அதிகாரத்திலே, யோபுவினுடைய புத்தகம் கடைசி அதிகாரம், அதிலே அவருக்கு என்ன ரிவார்ட் என்று நினைத்தால், தன்னை பற்றிய புரிந்து கொள்ளுதலையும் கடவுளை பற்றிய புரிந்து கொள்ளுதலையும் வேறு விதமாக யோபு நினைக்கின்றதுதான் அவருக்கு கிடைத்த ஒரு ரிவார்ட், ஒரு பரிசு என்று நாம் நினைத்துக் கொள்ளலாம். 42ஆம் அதிகாரம். அப்பொழுது யோபு கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கின்றேன். அறிவில்லாமல் ஆலோசனை மறைக்கிற இவன் யார்? ஆகையால் நான் எனக்கு தெரியாததையும் என் புத்திக்கு எட்டாததையும் நான் அறியாதையும் அலப்பினேன் என்றேன். 5ஆம் வசனம். என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கின்றது. ஆக முதல் நிலையிலே தன்னை பற்றிய ஒரு புரிந்து கொள்ளுதல், தன்னை பற்றிய ஒரு புரிதல் அவருக்கு வேறு விதத்திலே வருகின்றது. 29வது அதிகாரத்திலே தன்னை பற்றி யோபு இப்படியாக நினைக்கின்றார். யோபு 29ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து நாம் படித்து பார்த்தால், தன்னுடைய பிரசங்கத்தை தன்னை பற்றியே யோபு சொல்லுகிறார். அந்த அதிகாரமே இப்படிதான் தொடங்குகின்றது. பின்னும் யோபு தன் பிரசங்க வாக்கியத்தை தொடர்ந்து சொன்னது என்ன என்று அதிலே நாம் வாசிக்கின்றோம். 7வது வசனம். நான் பட்டண வீதியால் வாசலுக்கு புறப்பட்டு போய் வீதியில் என் ஆசனத்தை போடுகின்ற பொழுது வாலிபர் என்னை கண்டு ஒடித்துக் கொள்வார்கள், முதியோர் எழுந்திருந்து நிற்பார்கள், பிரபுக்கள் பேசுகிறதை நிறுத்தி கையினால் தங்கள் வாயை பொத்திக் கொள்வார்கள். பெரியோரின் சத்தம் அடங்கி அவர்கள் நாக்கு அவர்கள் மேல் வாயோடு ஒட்டிக்கொள்ளும். வாலிபர், முதியோர், பிரபுக்கள் இவர்கள் அனைவருமே நான் வீதியிலே போகின்ற பொழுது எனக்கு மதிப்பு மரியாதை கொடுத்தார்கள். யோபு தன்னை பற்றி இதனை பேசுகின்றார். மற்றுமாக அவர் சொல்லுகிறது, நீதியை தரித்து கொண்டேன். 14ஆம் வசனம். அது என் உடுப்பாய் இருந்தது, என் நியாயம் எனக்கு சால்வையும் பாகையுமாய் இருந்தது. என்னிடத்திலே நான் அதிக நீதிமானாக இருந்தேன், என் நீதி அதனை நான் போட்டுக்கொண்டேன், அது எனக்கு உடுப்பாய் இருந்தது, என் நியாயம் எனக்கு சால்வையாக இருந்தது. நான் குருடலுக்கு கண்ணும் சப்பானிக்கு காலுமாய் இருந்தேன். அப்படி என்றால் நான் இப்படியெல்லாம் செய்திருக்கிறேன், நன்மையானவைகளை செய்திருக்கிறேன், நல்லதைத்தான் செய்தேன். நான் எளியவர்களுக்கு தகப்பன் போல இருந்தேன், நான் அறியாத வழக்கை ஆராய்ந்து பார்த்தேன். ஆக இப்படியெல்லாம் நான் நடந்து கொண்டேன், எனக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைத்தது என்று தன்னை பற்றி அறிந்து இருந்த யோபு கடைசி அதிகாரத்தில் என்ன நினைக்கின்றார்? ஆண்டவரே, 3ஆம் வசனம், நான் எனக்கு தெரியாததையும் என் புத்திக்கு எட்டாததையும் நான் அறியாததையும் அலப்பினேன், நான் உளறினேன்,
நான் என்ன பேசினேன் என்று எனக்கு தெரியாது சுவாமி என்று தன்னை இன்னும் கீழாக தாழ்மை நிலையிலே தன்னை உணர்ந்து கொள்கிறார். தன்னை புகழ்ந்து பேசினார், தான் இப்படியாக வாழ்ந்தேன் என்று சொன்னார். நான் போகின்ற பொழுது முதியோர், இளையோர் மற்றும் பிரபுக்கள் எனக்கு மதிப்பு மரியாதை கொடுத்தார்கள். ஆனால் நான் குருடருக்கு, பார்வையற்றவர்களுக்கு கண்ணாக இருந்தேன், கால் முடமானவர்களுக்கு கால் போல இருந்து எல்லோருக்கும் உதவினேன் என்று தன்னை பெருமையாக பேசினார். இப்பொழுது சொல்லுகிறார், எனக்கு ஒன்றும் புரியவில்லை, எனக்கு தெரியாததையும் என் புத்திக்கு எட்டாததையும் நான் அறியாததையும் அனுப்பினேன் என்று தன்னை தாழ்த்தி கொள்கின்றார். So the person Job humbles himself before God. He feels the smallness of himself. தன்னை பற்றி உயர்வு பெருமை இப்பொழுது இல்லை, கடவுளுக்கு முன்பாக நின்று தன்னை தாழ்த்தி கொள்ளுகிறார். அடுத்ததாக கடவுளை மிக பெரிதாக நினைக்கின்றார். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவராக நீர் இருக்கின்றீர். செய்ய வல்லவர், எல் ஷெடாய், நீர் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர், நீர் மாபெரும் பெரியவர், அனைத்தையும் நீர் செய்யக்கூடியவர் என்று சொல்லுகின்றார். மிக மிக முக்கியமாக, என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுது என் கண் உம்மை காண்கிறது. 5வது வசனத்திலே அப்படியாக நாம் வாசிக்கின்றோம். I have heard you through my ears, but now I am seeing with my own eyes. என்னுடைய காதுகள் மூலமாக நான் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுது என்னுடைய கண் உம்மை காண்கின்றது. இரண்டுக்கும் நமக்கு வித்தியாசம் தெரியும். காதினாலே ஒருவரை குறித்தும் அவரை பற்றியும் நாம் கேள்விப்படுகின்றது அவரை நேரிலே பார்ப்பதற்கு வித்தியாசமாக இருக்கும். ஆக கடவுளை குறித்து கேள்விப்பட்டவர் இப்பொழுது நேரிலே அவரை பார்த்து அவரை புகழ்ந்து பாராட்டுகின்றார். Job realizes the sovereignty of God. கடவுளுடைய இறை ஆண்மையை, அவருடைய வல்லமையை அதிகமாக நினைத்து இப்பொழுது பெருமைப்படுகிறார். எப்படி என்றால் 2 வசனங்களிலே அது நமக்கு தெரிகிறது. கர்த்தர் யோபோடு பேசுகின்ற பொழுது 38ஆம் அதிகாரம் 1 வசனம், அப்பொழுது கர்த்தர் பெருங்காற்றிலிருந்து யோபுவுக்கு உத்தரவாக. பெருங்காற்றிலிருந்து ஏன் பேச வேண்டும்? சுழல் காற்றிலிருந்து ஏன் பேச வேண்டும்? He spoke to Job through the whirlwind. சுழல் காற்றிலே இருந்து யோபோடு பேசுகிறார். அதே மாதிரி 40வது அதிகாரம் 6வது வசனத்திலேயும் அது வருகின்றது. அப்பொழுது கர்த்தர் பெருங்காற்றிலிருந்து யோபுக்கு உத்தரவு அருளினார். ஏன் வேற எங்காவது இருந்து பேசலாமே, ஏன் சுழல் காற்றிலே இருந்து அவருக்கு பேச வேண்டும்? அந்த சுழல் காற்று யோபுவினுடைய கஷ்டத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கின்றது. யோபுவே, உன்னுடைய கஷ்டத்திலே நான் உன்னோடு இருக்கிறேன், பக்கத்திலேயே தான் இருக்கின்றேன். எப்படிப்பட்ட சுழல் காற்றும் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது, நான் உனக்கு பக்கத்திலே இருக்கின்றேன். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ இவர்களை அக்னி சூளையிலே போடுகின்ற பொழுது 4வது ஆளாக கடவுள் அங்கே இருந்தார் என்று நாம் வாசிக்கின்றோம் இல்லையா? ஆக கஷ்டங்கள் வருகின்ற பொழுது தூரமாக ஓடிவிடுகின்ற ஆண்டவர் அல்ல, அந்த கஷ்டங்களினோட இருந்து நம்மை ஆதரிக்கின்ற ஒரு ஆண்டவர் நமக்கு இருக்கின்றார். சாத்தானை வென்றவர், மரணத்தை வென்றவர், நோயை வென்றவர், அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்மை இருக்கின்றார். கஷ்டத்திலே உடன் இருக்கக்கூடிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கின்றார். இந்த கொரோனாவும் கடந்து போகும், அது பெர்மனன்ட் கிடையாது, நிரந்தரம் அல்ல. ஆனால் இவைகளின் மத்தியிலே ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறான். இதுதான் யோபு புரிந்து கொண்டது. முதலிலே தன்னை பற்றி புரிந்து கொண்டது வேறு, ஆண்டவரை புரிந்து கொண்டது வேறு. ஆனால் இப்பொழுது தன்னை பற்றியும் ஆண்டவரை பற்றியும் ஒரு புரிதல் அவருக்கு ஏற்படுகின்றது. இதுதான் இந்த கஷ்டத்திலே அவருக்கு கிடைத்த ஒரு பலன், பாடுகளுக்கு பலனாக அவருக்கு கிடைத்தது. கிடைத்த ஆசீர்வாதங்கள் ஒரு புறம் இருக்கட்டும், ஆனால் அதை விட தன்னை பற்றியும் கடவுளை பற்றியும் ஒரு புதிய புரிந்து கொள்ளுதல் அவருக்கு கிடைத்ததே,
அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். ஆக இந்த கஷ்ட காலங்களிலே கஷ்டங்களோடு ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்கின்ற விசுவாசத்திலே உறுதியாய் நிலைத்து நின்று வாழ்ந்து ஆண்டவருக்கு மகிமையாக ஜீவிப்போம். கர்த்தர் நம்மை தொடர்ந்து வழி நடத்துவாராக. நாம் யாவரும் சேர்ந்து நம்முடைய விசுவாச பிரமாணத்தை இணைந்து சொல்லுவோம். அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணம் ஜெப புத்தகத்திலே 88வது பக்கம் என்னோடு சேர்ந்து சொல்லுங்கள். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியால் துற்பவித்து பிறந்தார். பொந்தி பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தள்ளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசலை வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரை மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவானுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்ததலும் நித்திய ஜீவனும் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். கீர்த்தனைகளிலே 288வது பாடல் என்னோடு கூட சேர்ந்து பாடும்படி உங்களை அன்பாக அழைக்கின்றேன். ஒருபோதும் மறவாத உண்மை பிதாவிருக்க உனக்கென்ன குறை மகனே. 288 கீர்த்தனை பாடல். ஒருபோதும் மறவாத உண்மை பிதாவிருக்க உனக்கென்ன குறை மகனே. சிறுவந்தோட்டுனையோரு செல்ல பிள்ளை போல் காத்த சிறுவந்தோட்டுனையோரு செல்ல பிள்ளை போல் காத்த உரிமை தந்தை என்றென்றும் உயிரோடு இருப்பார் உன்னை. ஒரு போதும் மறவாத உண்மை பிதாவிருக்க உனக்கென்ன குறை மகனே. கப்பலின் அடித்தட்டில் களைப்புடன் தூங்குவார். கதரும் முன் சத்தம் கேட்டால் கடல் பூசலமத்துவார். எப்பெரிய போரிலும் ஏற்ற ஆயுதமிவார். எப்பெரிய போரிலும் ஏற்ற ஆயுதமிவார். ஏழை பிள்ளை உனக்கு ஏற்ற தந்தை நான் என்பார். ஒரு போதும் மறவாத உண்மை பிதாவிருக்க உனக்கென்ன குறை மகனே. கடல்தன கதிகாரி கர்த்தர் என்றறிவாயே. கடவாதிருக்க வெள்ளை கற்பித்தார் அவர் செய்யே. விடுவாளோ பிள்ளையை தாய் மேதினியிற்ற நீயே. விடுவாளோ பிள்ளையை தாய் மேதினியிற்ற நீயே. மெய்ப்பரனை நீதினும் விசுவாசித்திருப்பாயே. ஒரு போதும் மறவாத உண்மை பிதாவிருக்க உனக்கென்ன குறை மகனே. உன்னாசை விசுவாசம் ஜபமும் வீணாகுமா. உறக்கமில்லாதவர் கண் உன்னை வீட்டொழியுமான். இந்நில மீதிலோன கென்ன வந்தாலும் சும்மா. இந்நில மீதிலோன கென்ன வந்தாலும் சும்மா. இருக்குமா அவர் மனம் உருக்கமில்லாதே போமா. ஒரு போதும் மறவாத
உண்மை பிதாவிருக்க உனக்கென்ன குறை மகனே? உலக பேயுடலாசை உன்னை மோசம் செய்யாது, ஊக்கம் விடாதே திரு உளமுனை மறவாது. இலகும் பரிசுத்தாவி எழில்வாரம் ஒழியாது, இலகும் பரிசுத்தாவி எழில்வாரம் ஒழியாது. என்றும் மாறாத நண்பன் இரட்சகருடன் சேர்ந்து ஒருபோதும் மறவாத உண்மை பிதாவிருக்க உனக்கென்ன குறை மகனே? ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கின்ற நல்ல ஆண்டவரே, எங்களை அதிகமாக நீர் நேசிக்கிறதற்காக நன்றி சொல்கிறோம். நாங்கள் உம்மை நேசித்தாலும் நேசிக்காவிட்டாலும் நீர் எங்களை நேசித்துக் கொண்டிருக்கின்றீர். நாங்கள் உம்மை மறந்தாலும் நீர் எங்களை மறப்பதில்லை. அந்த பெரிதான அன்புக்கு அடிபணிந்து எங்களை தாழ்த்தி உமக்கு நாங்கள் ஒப்புத்தருகின்றோம். ஆண்டவரே, யோபுவின் வாழ்க்கையிலே அநேக பாடங்களை நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கின்றோம். உத்தமத்திலே உறுதியாய் நிலைத்து நின்ற அந்த தெய்வ மனிதனுடைய வாழ்க்கை எங்கள் அனைவருக்குமே ஒரு பாடமாக இருக்கிறபடியால் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மற்றவர்களெல்லாம் வெவ்வேறு காரணங்களை துன்பம் ஏன் வருகிறது என்பதற்கு சொன்னாலும் யோபு அதனை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் தன்னை தாழ்த்தி தாழ விழுந்து கஷ்டத்திலே தன் உமக்கு ஒப்பு கொடுத்து பணிந்து கொண்டார் என்கிறதை நாங்கள் இந்த நாளிலே தியானித்தோம். உம்மை புரிந்து கொண்டதும் தன்னை புரிந்து கொண்டதும் இந்த கஷ்டம், துன்பம், வேதனை அவருக்கு ஒரு பெரிய பாடத்தை தந்திருக்கின்றது. அந்த புரிந்து கொள்ளுதலுக்காக, புதிய புரிதலுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த கொரோனாவின் தாக்கத்திலே உலகமே கஷ்டப்பட்டு தவித்து கொண்டிருக்கின்றது. மரண ஓலங்கள், பிணக்குவியல்கள், பலவிதமான நெருக்கடிகள் எங்களை வந்து தாக்குகின்ற சூழ்நிலையில நாங்கள் உம்மை விட்டு வேறு எங்கே நாங்கள் செல்ல முடியும்? இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இறுதி வெற்றி இந்த கொரோனாவுக்கு அல்ல சுவாமி, இயேசுநாதருக்கு தான் இந்த கொரோனாவின் மீதும் இறுதி வெற்றி, மரணத்தின் மீதும் வெற்றி. இந்த வியாதி, இந்த வைரஸ் தொற்று, இதன் மீதும் அவருக்கே இறுதி வெற்றி. நிச்சயமாக அவர்தான் வெற்றி பெற போகிறார். இதுவும் கடந்து போகும். ஆனால் இந்த தொல்லையிலே, இந்த பிரச்சனையிலே, இந்த வேதனையிலே, இந்த கொரோனாவிலே கூட எங்களோடு இருக்கக்கூடிய ஆண்டவராக இயேசுநாதர் எப்பொழுதுமே இருக்கிறார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் எங்களோடு இருக்கிறார் என்கின்ற நம்பிக்கை, விசுவாசம் எங்களுக்கு உண்டு. அந்த நம்பிக்கையும் விசுவாசத்தையும் உறுதியாய் பற்றி வாழ கிருபை செய்து எங்களை வழிநடத்தும். இதனால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற அநேக மக்களுக்காக நாங்கள் தாழ்மையாக ஜெபிக்கின்றோம். எங்களுக்கு தெரிந்தும் தெரியாமலும் அநேக ஊழியக்காரர்கள், அநேக திருச்சபை மக்கள் இந்த தொற்றினாலே தாக்கப்பட்டிருக்கிறார்கள் சுவாமி. எல்லோருக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். பிஷப் ஐயாவுக்காக, ரெவரண்ட் பால் தனசேகர், ரெவரண்ட் பிரேம் மித்ரா, ரெவரண்ட் பால் தினகரன், ரெவரண்ட் சாந்தி ஆனந்தராஜ், ரெவரண்ட் தபிதா, ரெவரண்ட் சைலேஸ்வரி, ரெவரண்ட் ஆல்வின் ஹெர்பர்ட், அவருடைய குடும்பம், இவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்கள் சபையை சேர்ந்த மிஸ்டர் பி ஜெயசீலன் அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். இன்னும் எங்களுக்கு தெரியாமல் இந்த வியாதிகளிலும் கஷ்டங்களிலும் அகப்பட்டு பல்வேறு
பிரச்சனைகளுக்கு ஆளாகி இருக்கிற உள்ளங்களுக்காக ஜெபிக்கின்றோம். எல்லோரும் நீத்தாமே உம்முடைய காயப்பட்ட கரங்களாலே சுகத்தை, பலத்தை, ஜீவனை தந்து உதவ நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த கொரோனாவின் நிமித்தமாக வேலைகளை இழந்திருக்கின்றவர்கள், வாழ்வாதாரத்தை இழந்திருக்கிறவர்கள் நிறைய பேர் சுவாமி. அவர்கள் எல்லாருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். அவர்கள் மேலும் உடைய கிருபை, கரிசனம், தயவு இருக்கட்டும். எங்கள் எல்லோரையும் தாழ்த்தி உம்முடைய பாதத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம். எங்களை ஏற்றுக்கொண்டு எங்களை ஆசீர்வதித்து எங்களை வழிநடத்தும். துதி, கனம், மகிமை அனைத்தையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு ரட்சகர் நாமத்திலே தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றனுள்ள அப்பத்தை நீர் எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவருக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை என்று ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சகல நாட்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமென். உங்கள் எல்லோருக்கும் தோத்திரங்க.